இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிபிஎஸ்இ 6th ஸ்டாண்டர்டுடைய 11th லெசன் ஜோ தேக்கர் பி நகி தேக்தே. ஜோனா யாரு அப்படின்னு அர்த்தம். தேக்கர்னா பாக்குறதுன்னு அர்த்தம். பார்க்கக்கூடியவங்களும் பீனா ஆல்சோ. நகி தேக்தே, நகினா நெகட்டிவ் வேர்ட்லயே, தேக்தேனா பாக்குறது, அதாவது பார்க்க முடியறவங்களும் பார்க்க முடியாது அப்படிங்கறது நம்ம லெசனோட பேரு. வாங்க எஸ்ஸே பார்க்கலாம். कभी कभी मैं अपने मित्रों की परीक्षा लेती हूँ. கபி கபினா அட் எனி டைம், எப்பயாவதுன்னு சொல்லுவோம், அட் சம் டைம். கபி கபி எப்பவாவது. மைனா வந்துட்டு அப்பனே தன்னுடைய, அதாவது என்னுடைய, மித்ரோனா ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, அவங்கள பரீட்சா லேத்திங்க. பரீட்சானா டெஸ்ட் அர்த்தம், லேத்தினா டேக் அர்த்தம், பரீட்சை வைப்பேன் அப்படிங்கறது சொல்றாங்க. எக் பரட்னே கேலியே कि वग क्या देखते हैं. यग परखने के लिए, परखना டெஸ்ட் அர்த்தம். இதை வந்துட்டு டெஸ்ட் பண்றதுக்கு வேண்டி, கேலியே அப்படின்னு இக்காகன்னு அர்த்தம், அதாவது டெஸ்ட் பண்றதுக்காக. வக்னா அவங்கள்ட்ட வந்துட்டு கியா தேக்தே ஹை, கியானா வாட் என்ன, தேக்தேனா பாக்குறது, என்ன பார்த்தாங்க அப்படிங்கறத பத்தி கேட்பாங்களாமா. हाल ही में मेरी एक प्रिय मित्र जंगल की सैर करने के बाद वापस लौटी. ஹால்னா கண்டிஷன் அர்த்தம். நிலைமை வந்துட்டு ஹீனா ஒன்லி, நிலைமை இதுதான் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படின்னா, மேரி ஏக் பிரிய மித்ர, மேரினா என்னுடைய, ஏக் ஒரு, பிரிய மித்ர, பிரியனா ஃபேவரட்டான, ஒரு மித்ரான ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். என்னோட ஃபேவரட் ஃப்ரெண்ட், அதாவது பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்கள்ட்ட, ஜங்கல்னா ஃபாரஸ்ட் இல்லையா, அதோட சைர் கர்னேக்கே பாத், சைர்னா டூர்னு அர்த்தம், ட்ரிப் போறவங்க, அது கர்னேனா செய்யறதுன்னு அர்த்தம், பாத்னா ஆஃப்டர், அதாவது ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம். வாபஸ் லவுட்டே, வாபஸ் ரிட்டர்ன், லவுட்டேனா ரிட்டர்ன் வரது அப்படின்னு அர்த்தம், லவுட்னா ரிட்டர்ன் அர்த்தம், அதாவது திரும்ப வந்திருக்காங்க. मैंने उनसे पूछा आपने क्या क्या देखा. மைனே நான் வந்துட்டு, உன்சேனா அவங்க கிட்ட, பூச்சுனா ஆஸ்க் இல்லையா, கேட்டேன். என்ன கேட்டேன் அப்படின்னா, ஆப்னே கியா தேக்கா. ஆப்னே யூ அர்த்தம், நீங்க வந்துட்டு கியானா வாட் என்னென்னலாம் வந்துட்டு, தேக்கானா சீன் அர்த்தம், சான் அர்த்தம், என்னென்னலாம் பாத்தீங்க அப்படிங்கிற கேள்விய கேட்டு இருந்திருக்காங்க. குச் காஸ் தோ நகி, குச்னா கொஞ்சம், காஸ்னா ஸ்பெஷல் அர்த்தம், எந்த விதமான ஸ்பெஷலானதும், தோ நகின்னு நெகட்டிவ் வேர்ட் அர்த்தம். அப்ப ஸ்பெஷலானது எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, உன்கா ஜவாப் தா, உன்கான அவங்களுடைய ஜவாப்னா ஆன்சர் அர்த்தம். அவங்க ரிப்ளை பண்ணியிருந்தேன்னா அது ஸ்பெஷலா எதுவுமே இல்ல அப்படின்னு. मुझे बहुत अचरज नहीं हुआ क्योंकि मैं अब इस तरह के उत्तरों की आदी हो चुकी है. முஜேனா எனக்கு வந்துட்டு, பகுத்னா வெறின்னு அர்த்தம், நிறைய. அச்சரஜ்னா சர்ப்ரைஸ் அர்த்தம். எனக்கு எந்த விதமான ஆச்சரியமும், நகினா நெகட்டிவ் வேர்ட்னு அர்த்தம், ஹூவானா ஹாப்பன் நடக்கிறதுன்னு அர்த்தம். எனக்கு எந்த விதமான ஆச்சரியமும் நடக்கல. கியோங்கினா ஏன் என்றால் அர்த்தம், பிகாஸ். மைனா நானு, அப்படின்னா நான் இப்ப வந்துட்டு, ஈஸ் தரக்கே உத்தரம், ஈஸ்னா இந்த, தரங்னா டைப்னு அர்த்தம், இந்த மாதிரியான, உத்தரம்னா ரிப்ளைஸ் அர்த்தம், இந்த மாதிரியான பதில்களை வந்துட்டு, ஆதி ஹோச்சுக்கினா பினிஷ் அர்த்தம், ஆதி ஹோச்சுக்கினா நிறையவே வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொல்றது. मेरा विश्वास है कि जिन लोगों की आंखें होती हैं वे बहुत कम देखते हैं. மேரா என்னுடைய, விஸ்வாஸ்னா ஃபெய்த் அர்த்தம், நம்பிக்கை. என்ன அப்படின்னா, கி ஜின் லோகோங்கோ, ஜின் விச் அர்த்தம், எந்த, லோகோனா பீப்புள், எந்த மக்களுக்கு வந்துட்டு, ஆங்கே ஹோத்தி, ஆங்குனா ஐஸ் இல்லையா, கண்கள் வந்துட்டு, ஹோத்தினா ஹாப்பன் அர்த்தம், அதாவது கண்கள் இருக்குதோ, வேணா அவங்க, பகுத் கம் தேக்தேங்க, பகுத்னா ரொம்பவே, கம்னா லெஸ் அர்த்தம், ரொம்ப கம்மியா தான் வந்துட்டு, தேக்தேனா சீன் அர்த்தம், அவங்க ரொம்ப கம்மியா தான் பாக்குறாங்க அப்படிங்கறது சொல்றாரு. क्या यह संभव है कि भला कोई जंगल में घंटा भर घूमे और फिर भी कोई विशेष चीज न देखे. क्या वाट என்ன, எக் சம்பவம், எக்னா இது, சம்பவம்னா பாசிபிள் அர்த்தம். என்ன இது பாசிபிளா, என்ன அப்படின்னா, கி பலானா வெல் அர்த்தம், நல்லா. கோயி ஜங்கல் மே, கோயினா எனி, ஜங்கல்னா ஃபாரஸ்ட் அர்த்தம், ஏதோ ஒரு ஃபாரஸ்ட்ல, கண்டாபர் பூமே, கண்டானா ஹவர்ஸ் அர்த்தம், பர்னா ஃபுல்லா, அதாவது ஒரு மணி நேரம் ஃபுல்லா, கூமேனா ரோமிங் அர்த்தம், சுத்தி தெரிஞ்சுட்டு, அவுட்னா அண்ட், அதோடு இல்லாம ஃபிர்னா ஆஃப்டர், அப்புறமும் கூட, கோயி விசேஷ் சீஸ், கோயினா எனி எந்த விதமான, விசேஷ்னா ஸ்பெஷலான, சீஸ்னா திங்ஸ் அர்த்தம், பொருட்களையுமே, நான் தேக்கேனா பாக்குறதுலயே, நான் தேக்கே அப்படின்னா பாக்கல அப்படிங்கிறது பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆத்தர் கேக்குறாங்க. मुझे जिसे कुछ भी दिखाई नहीं देता सौकड़ों रोचक चीजें मिलती हैं. मुझेना எனக்கு, जिसे விச்னா தாக, குச்னா எனிதிங் அர்த்தம், பீனா ஆல்சோ, எதையுமே வந்துட்டு, திக்காயி நகி தேத்தா, திக்காயினா பாக்குறதுலயே, நகி தேத்தானா என்னால பார்க்க எதையுமே முடியாது. ஆனா சவுக்கடோ ரோச்சக் சீஸோ மில்திங்க, சவுக்கடோ நூற்றுக்கணக்கான, ரோச்சக் இன்ட்ரெஸ்டிங் ஆன ஒரு சீஸா திங்ஸ் அர்த்தம், பொருட்கள்லாம் வந்து, மில்தினா கெட்னு அர்த்தம், எனக்கு கிடைக்கிது அப்படிங்க சொல்றாங்க. जिन्हें में छूकर पहचान लेती है. जिन्हें விச் எது அப்படின்னா, நான் வந்துட்டு, சூனா டச் அர்த்தம், தொட்டே வந்துட்டு, பகுச்சான் லேத்தி, பகுச்சானா ஐடென்டிஃபை அர்த்தம், நான் வந்து தொட்டே அதெல்லாம் என்ன பொருள் அப்படிங்கறத நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன் அப்படிங்கறத சொல்றாங்க. மே போஜ் பத்திர கே पेड़ की चिकनी छाल और चिड़ की
खुरदरी चाल को स्पर्श से पहचान लेते हैं। மைனா நான் வந்துட்டு போஜ் பத்ர கே பேர், பேர்னா ட்ரீ இல்லையா, போஜ் பத்ர கே பேர் அப்படின்னா பேனியன் ட்ரீன்னு அர்த்தம். அதாவது ஆலமரத்தோடைய கி சக்குனி சால், சால்னா அதோடைய அந்த பட்டைன்னு சொல்லுவோம், பார்க் இருக்கும் இல்லையா, அந்த 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 பார்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த இதை வந்துட்டு சிக்கனினா ஸ்மூத்னு இருக்கும். ஸ்மூத்தா இருக்கக்கூடிய அந்த பட்டைய வந்துட்டு அவர்னு அண்ட் அதுவும் இல்லாம சீடுக்கு குர்தரி சால்னா பட்டை இல்லையா, குர்தரினா ரொம்ப ரஃபானது. எதோட சீடுனா பைன் ட்ரீன்னு அர்த்தம். அதாவது அந்த பைன் ட்ரீயோடைய அந்த ரொம்ப ரஃபான அந்த சர்ஃபேஸ், ரஃபான அந்த பார்க்கை வந்துட்டு ஸ்பர்ஸ்னா அது தொடுதல்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம தொட்டு பாக்குறதுனாலயும் வந்துட்டு பகுச்சான் பகுச்சானா ஐடென்டிஃபை அர்த்தம். என்னால தொட்டு என்ன பண்ணிக்க முடியும், ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். வசந்த் தௌரான் மே தகனியோं में नई कलियां खोजती हैं. வசந்த காலம் சொல்லுவாங்க இல்லையா, அதுல தௌரானா டியூரேஷன் அர்த்தம். அந்த காலகட்டத்துல வந்துட்டு மைனா நான் வந்துட்டு தகனினா ட்விங்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த ட்விங்கல்ல வந்துட்டு நை கலினா பட்ஸ் அர்த்தம். அந்த மொட்டுகள் இருக்குல்ல, நை கலியா புதுசா இருக்கக்கூடிய அந்த மொட்டுகளை வந்துட்டு खोजना தேடுறது அர்த்தம், சர்ச் பண்ணுவேன் நான் வந்து. मुझे फलों की पंखुड़ियों की मखमली सतह चूने और उनकी घुमावदार बनावट महसूस करने में मुझे எனக்கு ஃபூல்னா நம்மளுடைய அந்த ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய அந்த பங்குடியா பெட்டல்ஸ் இருக்கு இல்லையா, அந்த பிளவர்ஸ்ல இருக்கக்கூடிய பெட்டல்ஸ மக்மலி சத்தக் சூனி, மக்கள்னா வெல்வெட்டா இருக்கக்கூடிய அந்த சத்தக்னா சர்ஃபேஸ் அர்த்தம். வெல்வெட் சர்ஃபேஸ் வந்துட்டு சூனா டச் பண்றதுலயும் அவுர்னா அண்ட் அதோட இல்லாம உன்கி அதோடைய பூமாவதார் பூமாவதார்னா அந்த ஒரு மாதிரி கர்வ்டு சர்ஃபேஸ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பனாவட்னா அதோடைய அந்த மேக்கிங் அர்த்தம். அதாவது அந்த கர்வா இருக்கக்கூடிய அந்த ஷேப்பா வந்துட்டு மகசஸ்னா ஃபீல் அர்த்தம். ஃபீல் பண்றதுல வந்துட்டு அபாரம்னா அபாரமானு சொல்லுவாங்க, இன்ஃபைனைட் சொல்லுவோம் இல்லையா, ஒரு பெரிய அபாரமான ஆனந்த் மில்தாங்க, ஆனந்த்னா சந்தோஷம், மில்தானா கேட் எனக்கு கிடைக்குது அப்படிங்கறது ஆத்தர் சொல்றாங்க. இஸ் தௌரான் முझे प्रकृति की जादू का कुछ अहसास होता है. इस दौरान டியூரேஷன் அர்த்தம். இந்த டியூரேஷன்ல முझे எனக்கு பிரகிருத்தினா இயற்கையோட ஜாதுனா மேஜிக்னு அர்த்தம். இயற்கையோட மேஜிக்கான குச் அஹ்சாஸ் होता है. குச்னா கொஞ்சம், அஹ்சாஸ்னா ஒரு ஃபீலிங் சொல்லுவாங்க, நம்மளால உணர முடியுதுன்னு சொல்லுவாங்க, எங்களால ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கறத ஆத்தர் சொல்றாங்க. कभी जब मैं कुशानसीबु होता है तो टहनी पर हाथ रखते ही किसी चिड़िया के मधुर स्वर काने में गूंजने लगते हैं. கபினா அட் எனி டைம், எப்பனாலும் வந்துட்டு ஜப்னா எப்ப அப்படின்னா மை குஷானுசீப் होता है. குஷானுசீப்னா ஒரு லக்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வந்து நான் லக்கியா இருப்பேன் எப்ப அப்படின்னா தோ டகனி ட்விங்ஸ் இல்லையா, அந்த சின்னதா இருக்கும் இல்லையா, அந்த கிளைன்னு சொல்லுவாங்க, கிளையே சின்னதா மெலிசா இருந்துச்சுன்னா டகனி ட்விங்குன்னு சொல்லுவோம், கிளைதான். पर हाथ रखते ही हाथना கைய வந்துட்டு ரக்தனா கீப் நடத்த கைய வச்சிருக்கும் போது கிசி சிடியா கிசினா எனி ஏதோ ஒரு சிடியானா பேர்டு இல்லையா, பேர்டோடைய மதுர்னா சார்மிங் நடத்தும், ரொம்ப அழகான அந்த ஸ்வர், அந்த வார்த்தைகள், அந்த சவுண்ட் வந்துட்டு காணும்னா காதுல வந்துட்டு கூஞ்சு ரகத்திகை கூஞ்சுனா எக்கோ அடிக்கிறது நடத்தாது, அதாவது காதுல கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி अंगुलियों के बीच झरने के पानी को बगते हुए महसूस कर मैं आनंदित हो उठते हैं. அப்படி தன்னுடைய இந்த அங்குலியம்னா ஃபிங்கர்ஸ் அர்த்தம். பீச்னா பிட்வீன், விரல்களுக்கு நடுவுல வந்துட்டு ஜர்னேனா அந்த ஃபால்ஸ், இந்த மாதிரி தண்ணி ஓடையெல்லாம் இருக்கும் இல்லையா, அதோடைய பானி அந்த வாட்டர் வந்துட்டு பகுத்தேனா ஃபால் அர்த்தம், அதாவது ஃப்ளோன்னு அர்த்தம், பாஞ்சிட்டு இருக்கிறத மகசஸ்னா ஃபீல் பண்ற அர்த்தம். அதை ஃபீல் பண்ணும் போது மைனா நான் வந்துட்டு ஆனந்தித்து ஓடுத்தேன், ஆனந்தினா சந்தோஷப்படுறது இல்லையா, ஊட்டத்தினா அரைஸ்னு அர்த்தம், அதாவது நான் ரொம்ப சந்தோஷத்துல பொங்கி எழுந்துருவேன் அப்படிங்கறத சொல்றாங்க. मुझे चीड़ की फैली पत्तियां या घास का मैदान किसी भी महंगे कालीन से अधिक प्रिय है. मुझे எனக்கு வந்துட்டு சீடுக்கு ஃபைலி பத்தியான், சீடுனா பைன் பார்த்தோம் இல்லையா, அந்த பைன் இது மரத்தோடைய ஃபைல்னா ஸ்ப்ரெட் அர்த்தம், பறந்து விருந்து இருக்கக்கூடிய அந்த பத்தியான லீவ்ஸ் அர்த்தம். லீவ்ஸ் யானா அல்லது காஸ்கா மைதான், காஸ்னா கிராஸ் அர்த்தம், அதாவது புல்வெளி இருக்கக்கூடிய மைதானம் சொல்லுவாங்க, பிளே கிரவுண்ட் வந்துட்டு கிசில எந்த ஒரு மகங்கேனா காஸ்ட்லின்னு அர்த்தம், எந்த ஒரு காஸ்ட்லியான அந்த காலின்னா நம்ம பிளாங்கெட் சொல்லுவாங்க, அதை விட வந்துட்டு அதிக் பிரிய சேனா ஃப்ரம் அர்த்தம், அதெல்லாம் விட அதிகனா மோர் ஜாஸ்தியான பிரியனா ஃபேவரட், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. बदलते हुए मौसम का समांग
मेरा जीवन में एक नया रंग और खुशियों भर जाता है. बदलते हुए बदलते சேஞ்ச் அர்த்தம், அதாவது மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஹுயனா ஹாப்பன் இல்லையா, மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய மௌசம் கா சமான், மௌசம்னா சீசன் அர்த்தம், சமானா ஈக்குவல் அர்த்தம், அதாவது மௌசம் மாதிரி மேரே ஜீவன் மே, மேரனா என்னுடைய ஜீவன லைஃப் அர்த்தம், என்னோட வாழ்க்கையில ஏக் நயா ரங், ஏக்னா ஒரு நயா, நயனா நியூ இல்லையா, புது ரங், ரங்னா கலரும், அவர்னா அதோட இல்லாம குஷியானா ஹாப்பினஸ் சந்தோஷமும் வந்துட்டு பர் ஜாத்தி ஹே, பர்னா ஃபில் அதாவது நிறைஞ்சிருக்குது, நிறையுது அப்படிங்கறத சொல்றாங்க. कभी कभी मेरा दिल इन सब चीजों को देखने के लिए मचल उड़ता है. கபி கபி கபினா டெனி டைம் எப்பயாவது சொல்லுவோம் இல்லையா, எப்பவாது மேரா தில், மேரா என்னுடைய தில், தில்னா மனசு வந்துட்டு இன் சப் சீசோம் இன்ன இந்த சப்னா ஆல் எல்லா சீசோனா திங்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த பொருட்களை வந்துட்டு தேக்னேனா பாக்குறதுக்கு வேண்டி, கேலியேன்னு வந்துட்டு பாக்குறதுக்காக மச்சல் உடுத்தாங்க, மச்சல்னா அப்படியே ஒரு ரெஸ்ட்லெஸ் சொல்லுவோம் இல்லையா, அதாவது அலைப்பாயிடுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆகுது. अगर मुझे इन चीजों को सिर्फ छूने भर से इतनी खुशी मिलता है तो उनकी सुंदरता देखकर तो मेरा मन मुखद ही हो जाएगा. अगर अगर ஒருவேளை முஜே எனக்கு இன் சீசோங்கோ இந்த சீசனா திங்ஸ்ல இந்த பொருட்களை சிர்ஃப்னா ஒன்லி அர்த்தம் வெறும், சூனே பர்சே சூனே டச் அர்த்தம் தொடுறது, பர்னா ஃபுல்லா அதாவது ஃபுல்லா தொடுறது மூலியமாவே இத்தனி குஷி மில்தி, இத்தனை இவ்வளவு குஷினா ஹாப்பினஸ் சந்தோஷம், மில்த்தினா கேட் அர்த்தம், இவ்வளவு சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னா தோனா தென் அப்புறம் உன்கி சுந்தரத்தா தேக்கர், உன்கி அதோடைய சுந்தரம் பியூட்டிஃபுல்னஸ் அதோட அழகை வந்துட்டு தேக்கர் பார்த்துட்டு தோ மேரா மன், மேரான என்னுடைய மண்ண மனசு முகதுகி ஓ ஜாயிகா, முகதுனா அப்படியே என்சாண்டன்னு சொல்லுவாங்க, மயங்கிறதுன்னு சொல்லுவாங்க, ஹோ ஜாயிகனா ஆகுறதுன்னு அர்த்தம், அது ரொம்பவே போறதுன்னு அர்த்தம். அதாவது என்னோட மைண்ட் என்ன ஆயிரும், ஒரு என்சாண்டர், என்னோட மைண்ட் வந்து மயங்கியே போயிடும் அப்படிங்கறத சொல்றாங்க. परंतु जिन लोगों की आंखें हैं वे सचमुच बहुत कम देखते हैं. परंतु ना ஆனா जिन लोगों की जिन which எந்த லோகோனா பீப்புள் எந்த மக்களுக்கு ஆங்கேனா கண்கள் இருக்குதோ வேணா அவங்க சச்மு ரியலி உண்மையா பார்த்தோம் அப்படின்னா பகுத் கம் தேக்தே ஹே, பகுத் ரொம்ப கம்னா லெஸ்ல ரொம்ப கம்மியா தான் தேக்தேனா பாக்குறாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. इस दुनिया के अलग अलग सुंदर रंग उनकी संवेदना को नहीं चुलते. इन दुनिया इसने இந்த துனியானா வேர்ல்ட்ல இந்த உலகத்துல வந்துட்டு அழகு அழகு சுந்தர் ரங், அழகுனா டிஃப்ரெண்டான சுந்தர் ரங், சுந்தர்னா பியூட்டிஃபுல் ஒரு அழகான ரங் கலர் வந்துட்டு உன்கி அவங்களுடைய சன்வேதன் அப்படின்னா அவங்களோட சென்ஸ் சொல்லுவோம்ல, அந்த சன்வேதனா அப்படின்னா சென்ஸ் அர்த்தம், அவங்களுடைய உணர்வை வந்துட்டு நகி சூத்தனா டச் அர்த்தம், அதாவது நகி சூத்தேனா தொடவே மாட்டேங்குது அப்படிங்கிற சொல்றாங்க. மனுஷ अपनी क्षमताओं की कभी கதர் நகி கத்தா. மனுஷங்க வந்துட்டு அப்படி தன்னுடைய ஷமதா ஸ்கில் திறமைன்னு சொல்லுவோம், அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த திறமை வாய்ப்புகளை வந்துட்டு கபினா அட் டைம் எப்பவுமே வந்துட்டு கதர் நகி கர்த்தா, கதர்னா ஒரு ரெஸ்பெக்ட் சொல்லுவோம், ஒரு மரியாதை, ஒரு அக்செப்டன்ஸ் சொல்லுவோம், அந்த மாதிரி நகி கர்த்தா அது வேல்யூவே வந்துட்டு நகி கர்த்தா செய்யறதே கிடையாதுன்னு சொல்றாங்க. वह हमेशा इस चीजों की आस लहाए रखता है जो उसके पास नहीं है. வகுன்னு அவங்க வந்துட்டு ஹமேஷா ஆல்வேஸ் அர்த்தம் எப்பவுமே ஊஸ் சீசன் ஊஸ்னா அந்த சீசனா திங்ஸ் அர்த்தம், அந்த பொருட்கள் மேலதான் வந்துட்டு ஆஸ் லகாய ரகுத்தாங்க. ஆஸ்னா ஒரு ஹோப்போ ஒரு நம்பிக்கை ஒரு பிடிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, லகாய ரகுத்தாங்க அதாவது பிடிச்சிருக்குமா அந்த திங்ஸ் மட்டும் தான் பிடிக்குமா, எந்த திங்ஸ் அப்படின்னா ஜோனா வச்சு எது அப்படின்னா உன்கே பாஸ் நகிஹே, உஸ்கேன்னு அவங்களுக்கு பாஸ்னா நியர்னு அர்த்தம், அவங்க பக்கத்துல அவங்க கிட்ட வந்துட்டு நகின்னு இல்லையா, அவங்க எந்த பொருள் இல்லையோ அந்த பொருள் மேலதான் அவங்க ஆசைப்படுவாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. यह कितनी दुख की बात है कि दृष्टि के आशीर्वाद को लोग एक साधारण सी चीज समझते हैं. இது கித்தனை எவ்வளவுன்னு அர்த்தம், ஹவு மச்னு அர்த்தம், துக்கு கி பாத் துக்குனா துக்கம் இல்லையா, கி பாத்னா விஷயம்னு அர்த்தம், அதாவது இது எவ்வளவு பெரிய துக்கமான விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னா கி திருஷ்டினா பார்வைன்னு அர்த்தம், அந்த விஷயம் வந்துட்டு ஆசீர்வாதுக்கோ இல்லைங்க, ஆசீர்வாதம் சொல்லுவாங்க, அந்த திருஷ்டி அதை பார்க்க முடிஞ்ச அந்த மக்கள் வந்துட்டு ஏக் சாதாரண ஏக்னா ஒரு சாதாரண ஒரு கேஷுவலான ஒரு திங்ஸ் ஒரு சாதாரண ஒரு பொருள் தானே அப்படின்னு சொல்லிட்டு சமஜ்தான் அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபீல் பண்றாங்க. ஜபுக்கி இஸ் நியாமத் சே जिंदगी को खुशियां के इंद्रधनुष रंगों से हरा भरा किया जा सकता है. ஜபுக்கினா அதை வச்சு அப்படின்னு அர்த்தம். இஸ் நியாமத்னா அற்புதம் ஒரு அமிர்தம் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு அந்த அமிர்தத்தை வச்சு, அதாவது நம்ம ஐசைட்டை வந்துட்டு அமிர்தம்ங்கிறத சொல்றாங்க. ஜிந்தகிக்கோ நம்ம ஜிந்தகியா லைஃப் நடத்தும், நம்ம லைஃப் என்ன பண்ண முடியும், குஷியோக்கு இந்திரதனுஷ், குஷினா சந்தோஷத்துக்கான ஒரு இந்திரதனுஷி ரங்கம், இந்திரதனுஷ் அப்படின்னா
ரெயின்போன்னு அர்த்தம். இந்திரதனுஷி ரங்கம் அப்படின்னா ரெயின்போஸ்ல இருக்கக்கூடிய அந்த கலர்ஸ் தான் வந்துட்டு ஹராபரா. ஹராபரானா கிரீனிஷ்னு அர்த்தம். அதாவது நல்லா பசுமையானதா வந்துட்டு கியா ஜா சக்தாங்க. கியானா டன் இல்லையா, ஜா சக்தா, சக்தானா கேன் அர்த்தம். அதாவது செய்ய முடியும் அப்படிங்கறத சொல்லி இந்த எஸ்ஸே கம்ப்ளீட் ஆகுது, இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. இந்த லெசன் எழுதியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெலன் கெல்லர். நமக்கு ஹெலன் கெல்லர் பத்தி தெரியும் இல்லையா, அவங்க தான் இந்த லெசனை எழுதியிருக்கிறாங்க. தேங்க்யூ.